எப்படியும் நார்மலாக நிலத்தில் போகிற வாகனமாக இருக்கட்டுமே, வாகனம்னா அதிகபட்சம் என்ன போகும்? ஒரு 300 கிலோமீட்டர், 400 கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு வந்து போக வாய்ப்பு இருக்குது. அது அப்படியே நீங்க தண்ணீல எடுத்தீங்கன்னா, தண்ணியோட எதிர்ப்பு சக்தி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அப்ப நீங்க வந்து ஈவன் அந்த மிசைல் இருக்குல்ல, நிலத்தில போற மிசைல் வந்து அதோட வேகம் வந்து மாக்ல சொல்லுவாங்க வந்து 2000 கிலோமீட்டர், 3000 கிலோமீட்டர், 5000 கிலோமீட்டர் அப்படின்ற அளவுக்கு வேகமா போகும். 15,000 கிலோமீட்டர் வரைக்கும் பெர் ஹவர் வேகமா போகும். இங்க தண்ணிக்குள்ள போச்சு அப்படின்னா, அதில வந்து 10ல 1 பங்கு தான் வேகமா போகும். ஏன்னா தண்ணி வந்து எதிர்ப்பு குடுக்கும். அந்த மாரி இடத்துல இது வந்து எப்படின்னா, 100 நாட்டிக்கல் மைல் வேகத்தில போகக்கூடியது. 100 நாட்டிக்கல் மைல்னா 185 கிலோமீட்டர் பெர் ஹவர். அதுவே ரொம்ப பெரிய வேகம். என்னன்னா, இந்த படக வந்து இதில மெயினா வந்து ஸ்டீல் நெறைய யூஸ் பண்ணியிருக்க மாட்டாய்ங்க. மேபி இந்த ஸ்ட்ரக்சர் இதுக்காக ஸ்டீல் பண்ணியிருப்பாய்ங்க. மத்தபடி இந்த ஜிஆர்பின்னு இருக்குல்ல, ஃபைபர் கிளாஸ். ம். எல்லாம் ஃபைபர் தான். நெறைய ஃபைபர் தான் இருக்கும். அந்த மாரி இதில தயாரிச்சாங்கன்னா வெயிட்லெஸ். அதுக்கப்புறம் ஸ்பீடு அதிகமா இருக்கு. நல்ல ஸ்பீடு. அது போக சில இடங்கள்ல அட்ஜஸ்ட் பண்ணி மேல ஏறி போறதுக்கு இல்லையா, ஒரு 10 அடி உயரத்துக்கு அலை வந்தாலுமே, அலைக்கு மேல ஏறி போகக்கூடிய அளவுக்கு திறன் வாய்ந்தது. அப்படின்னு அந்த டீட்டெயில்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கே! அப்படின்னு. அப்புறம் இது வந்து என்னன்னா, அதில ஜிபிஎஸ் கருவி இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2 மிசைல் அனுப்பக்கூடிய அந்த அளவுக்கு திறன் வச்சிருக்காய்ங்க. அதுக்கப்புறம் இது போற வேகத்தை இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஸ்டெல்த். ஸ்டெல்த்னா வந்து அவங்களோட ரேடார்ல சிக்காது. அப்படி கிளம்பி வேகமா போகுது அப்படின்னா, அது என்ன எப்படி போனாலும் வந்து ஒரு 300 கிலோமீட்டர், 400 கிலோமீட்டருக்கு போகுதுன்னு வச்சுக்கங்களேன். அப்படி போச்சுன்னா அங்க வந்து கப்பல் நிக்குது. அங்க போய் அடிச்சா கப்பல் இங்கேருந்து இந்த போற வேகமா போற போட்ட வந்து அ என்ன பண்ணாலும் அவிங்க தடுக்கணும்ல. அத தடுக்கிறதுக்கு இவன்ட்ட ஜிபிஎஸ் இருக்கு, ஸ்டெல்த். ஓகே. அது போக மெனூவரபிளாங்கிறது தெரியல. மெனூவரபிள்னா அங்கேருந்து வந்து ஏதாவது ஏவுகணை தாக்க வந்துச்சுன்னா ரூட்ட மாத்திக்கிறோம். 27 ரஜப் அல்லது ரஜப் 27த் ஃப்ளீட் அது.